So Rishtech plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் புதுவிதமான விஷயங்களை நாமளும் கற்றுக்கிறதோட கூடுதலாக நமக்கு ஒரு வருமான வாய்ப்பையும் உருவாக்கிக்க முடியும். இந்த வருமான வாய்ப்பை உருவாக்கிக்க உங்களுக்கு பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதுமானது. நண்பா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட் போன்ற சோசியல் மீடியா லிங்கை உங்களோட அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வருமான வாய்ப்பை லைஃப் லாங்காக உருவாக்கிக்க முடியும். இது 100% கேரண்டியான ஒர்க்கு. இதுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ரெஃபரலும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் கவுண்ட் அப்படின்றது எவ்வளோ போயிட்டுருக்குன்றது தெரியும். 3,45,000 கவுண்ட் இருக்குது. யூசர் பார்த்தீங்கன்னா 1,50,000 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா, யூடியூப்பில் எஸ்பிஓ அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இதில் பலதரப்பட்ட வீடியோஸ்கள் உங்களுக்கு வரும். இதுதான் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவலோட செயல்படக்கூடியது. இது எதுக்காக அதில் ஜாயின் பண்ணி நான் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரப்போ நீங்கள் எஸ்பிஓ கடந்து வந்த பாதைகள் எத்தனை வருடங்களாக கம்பெனி நீடித்து இருக்குது அப்படின்றத உங்களால் ஹிஸ்ட்ரி வைஸாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை சீட் பண்ணிட்டு போகிற கம்பெனி நிறையா பார்த்துருப்பீங்க. அதாவது முதலீடு பண்ணி நம்ம உள்ளார போயிருப்போம். அவங்க 3 மாதங்கள்லேயோ 6 மாதங்கள்லேயோ கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்பிஓட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு மேலாகவே நமக்கு இங்கே யூடியூப்பில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி யூசர்ஸ், அதாவது நானாகட்டும் இல்லை பயன்படுத்தக்கூடிய யூசர் ஆகட்டும், அவங்க வித்ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரூஃப் கூட உங்களால் பார்க்க முடியும். டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்ற ஒரு குரூப்பே இதுக்கு இருக்குது. ஸோ நீங்களாகட்டும் நானாகட்டும் இதில் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ப்ரூஃபை இதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது எதற்காக அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் இதே போல் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இதனால் வரக்கூடிய சந்ததியினர் வந்துட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் லட்சக்கணக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு விசுவலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பெரும்பாலும் யூசர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதோட அப்ளைனர் அதோட விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அடுத்தது பயன்படுத்தக்கூடிய யூசருக்கு, அதாவது நம்ம டீம்மேட்ஸுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படின்ற குரூப் வாயிலாகவே அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது எஸ்பிஓவில் ஏதாவது அப்டேட் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ரிலேட்டடான டவுட்டாக இருந்தாலும் சரி, அவங்களே எல்லாமே இங்கே சொல்லுவாங்க. அதே போல் எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல் அப்படின்ற குரூப்பில் எஸ்பிஓவுக்கு ரிலேட்டடான பலவிதமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டினுக்கு இங்கே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு புரிதல் வரும். நண்பா, இது வரைக்கும் எஸ்பிஓ கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஓல்டு யூசர் வித்ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னதாக எஸ்பிஓவில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய யூசர் ஆகட்டும், இல்லை இதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய யூசர் ஆகட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல் அப்படின்ற குரூப் வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய அப்டேட்டான நியூஸ் எல்லாமே நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படின்ற குரூப் வாயிலாகவே சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நம்மளோட அப்ளைனர் உதவி தேவை அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நண்பா, எஸ்பிஓவில் நீங்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்குன்னு ஒரு வருமான வாய்ப்பை லைஃப் லாங்காக உருவாக்கிக்க முடியும். இது முற்றிலுமே இலவசம். நண்பா, இந்த ஜாப்பை கண்டினியூ பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதுக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட் போன்ற சோசியல் மீடியாவில் அவங்க கொடுக்கக்கூடிய போஸ்ட்டை ஷேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குன்னு சொந்தமாக பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு டீட்டெயில் முதல்வே எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்யாமல் இருந்தாலும் சரி, இது வந்துட்டு ஒரு கூடுதலான வருமான வாய்ப்பு அப்படின்றதுனால உங்களோட ஓய்வு நேரத்தை ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும், வேலையை முடிச்சுக்க முடியும். இதனால் உங்களுக்குன்னு ஒரு இன்கம்மை ஈட்டிக்க முடியும், அதை வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். நண்பா, இது வரைக்கும் எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நமக்குன்னு ஒரு இன்கம் உருவாக்குறது அப்படின்றத பார்த்தோம். இதில் கூடுதலான வருமான வாய்ப்புகளும் உருவாக்கி கொள்ள முடியும். எஸ்பிஓ தரப்பில் கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் வீடியோ லிங்கை கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் முழுமையாக பார்க்குற பட்சத்தில் எஸ்பிஓ தரப்பில் இருக்கக்கூடிய பிளான் டீட்டெயில் அண்ட் ஸ்ட்ரக்சர் மற்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முழுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.